நீங்க பாக்குற ஒரு டாப் பிசினஸ்மேனும் have at least once in their life hit this phase of having nothing to lose anymore, and that is when they started doing unconventional things. நிறைய டேரிங்கான ஐடியாஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளஸ் அவங்களோட லிமிட்ஸை கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி தள்ள ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உங்க பிசினஸ்ல நீங்க ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். டூயிங் அன்கன்வென்ஷனல் திங்ஸ், டேக்கிங் டேரிங் ரிஸ்க்ஸ், புஷிங் யோர் செல்ஃப் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா எப்பவுமே ஒரு பிசினஸ்மேன் ஒரு லெவலுக்கு மேல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, இல்ல ஒரு லெவலுக்கு மேல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து போக மாட்டாங்க, இல்ல ஒரு லெவலுக்கு மேல இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னாக்கா அந்த சேஃப்டி நெட் அவங்களுக்கு இருக்கும். சரி, ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும், ஏன்னா இதை பண்ணி இதை ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா நம்ம கிட்ட இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா நோ மேட்டர் ஹவு ஐரானிக் இட் இஸ், நீங்க நிறைய விஷயம் உங்க பிசினஸ்ல இழந்துட்டீங்க, இனிமேல் இழக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களால இறங்கி வேலை பார்க்க முடியும். அந்த ஃபேஸ் கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினர்ல இருந்து ஒரு பிக் ஆண்டர்பிரினரா போறதுக்கான ஜங்ஷன்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல கண்டிப்பா இந்த ஃபேஸ் வரும். இந்த ஃபேஸ்ல ஃபியர் இல்லாம ஹேவிங் நாட் டு வரி அபவுட் எனிதிங் டு லூஸ் ஓட நீங்க ஒர்க் பண்றீங்களோ கண்டிப்பா that will take you to success. So நீங்க பிசினஸ்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கீங்கன்னா இழந்ததை நினைச்சு கஷ்டமே படாதீங்க. Just adapt this mindset of I have nothing to lose anymore. அது மட்டும் வந்துருச்சுன்னா nothing can stop you anymore.